விஜய் வந்து நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோனே வந்து பாட்டி என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட வந்து ஒரு பேப்பர்ல சைன் கேட்குறாங்க. அத பார்த்து விஜய் இது என்னதுன்னு கேட்குறாரு. "ஏன்பா எங்க மேல நம்பிக்கை இல்லையா? வந்து என்னன்னு சொன்னா தான் நீ போடுவியா கையெழுத்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்றாரு, "நான் யார நம்புறதுன்னே தெரியல. நம்பளவங்கலாம் என்னை ஏமாத்துறாங்க. என் முதுகுல வந்து இந்த மாரி வந்து நம்ப வச்சு வந்து ஏமாத்திடுறாங்க." அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு தாத்தா வந்து, "என்னப்பா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நம்ம வீட்ல யார் உன்ன அப்படிலாம் பண்ண போறா? ஏன்பா அப்படிலாம் பேசுற?" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. "பின்ன என்ன தாத்தா, எனக்கு தெரியாமல் என்னென்ன வேலை இந்த வீட்டில் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது என்ன பேப்பர்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இது வந்து சாதாரண பேப்பர் நினச்சிட்டு இருக்கீங்களா? இது டைவர்ஸ் பேப்பர் தாத்தா. என்கிட்ட தெரியாமல் சைன் வாங்குறாங்களாமா." அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க உங்கள் சித்தியும் பாட்டியும். எனக்கு எப்படின்னு தெரியும்னு பார்க்குறீங்களா எல்லாரும்? ஏன்னா காவேரி கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் என் நாலேஜுக்கு வராமே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு காவேரி கிட்ட சைன் வாங்குறதுக்காக போனவங்க சைன் கேட்டிருக்காங்க. காவேரி போட மாட்டேன், விஜய் வர சொல்லுங்கள், விஜய் கிட்ட சைன் வாங்கிடுவாங்க, அப்புறம் போடுறேன் அப்படி சொல்லியிருக்கா. அதுக்கு தான் இங்கே வந்து என்கிட்ட சைன் கேட்குறாங்க. நான் சைன் வந்து தெரியாமல் போட்டேன்னா இதை வச்சு காவேரி கிட்ட கேம் விளையாடலாம்ல. பாரு விஜய் போட்டுட்டா, உன்னை வேணான்னு சொல்லிட்டா, அதெல்லாம் நீயும் போடுன்னு சொல்லலாம்ல, அதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன கல்யாணி இதெல்லாம் அப்படின்றாரு. அது வந்துங்க அப்படின்றாங்க. இது மட்டுமா தாத்தா பண்ணியிருக்காங்க, வேறு விஷயமும் பண்ணியிருக்காங்க. காவேரி கொஞ்ச நாளாக என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான். நான் கூட வீட்டில் வந்து புலம்புனேன்ல தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாத்தா, அதனால தான் தாத்தா நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கும் காரணம் காவேரியில் தாத்தா, இந்த பாட்டி தான் தாத்தா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. என்ன கல்யாணி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னொன்னே, ஆமாங்க நான் அதான் காரணம், போதுமா? காவேரி கிட்ட போயிட்டு நான் தான் கேட்டேன், நீ இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், போதுமா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா தாத்தா, காவேரி இங்கே வர்றதுக்காக தானே தாத்தா இருந்தா, அவங்க அம்மாவும் இங்கே அனுப்புகிற ஐடியாவில் இருந்தாங்க தாத்தா, இவங்க எல்லாத்தையும் போய் கெடுத்துட்டாங்க தாத்தா, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு விஜய், உன் நல்லதுக்காக தான் எல்லாம் பண்ண. அந்த காவேரி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவள் வாழ்க்கையில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது. என் பேரன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான், அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்றாங்க. கல்யாணி நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவர் கல்யாணி, நான் அப்போவே நினச்சேன் நீ ஏடா கூடமா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு தாத்தா டென்ஷன் ஆகிட்டாரு. தாத்தா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு, காவேரி கிட்ட போயிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தி சைன் வாங்கிட்டா, என்கிட்டயே சைன் வாங்கிட்டா நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேனா? எங்களை வந்து கோர்ட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டாங்களா? அப்படியே டைவர்ஸ் கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? அதே மாதிரி காவேரிக்கு டைவர்ஸ் பண்ணிட்டா நானும் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், நானும் காவேரி விட்டு மறந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? என் காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவளே டைவர்ஸ் பண்ணாலும் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி வந்து, ஏன் இப்படிலாம் பண்ணுற விஜய், உன் நல்லதுக்கு தானே ஏதாவது செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் நல்லதுக்கா? என் காவேரி என்கிட்ட பிரிக்கிறது உங்களுக்கு நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. போதும் போதும், நீங்கள் பண்ண நல்லது எல்லாமே போதும் சித்தி, உங்ககிட்ட இதை நான் பார்க்கல அப்படின்னு சித்தப்பா வராரு. அவங்க சித்தப்பா பார்த்து செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. யோ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்ப, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுலாம் புத்தி இல்லையா? நீ தான் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்ப உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயா, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு வெளியே போய் தடவிடுறாரு. ஒன்று எல்லாரும் இப்போ தடுக்கிறாங்க. பாட்டி வந்து, இதுக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே பண்ணது நான் தான், உன் நல்லதுக்கு நினச்சி தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி பார்க்கல விஜய் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போது இது சித்தப்பா கூட சம்மந்தம் இல்லை, சித்தி கூட உங்கள் பேச்சு கேட்டு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன, இந்த வீட்டுக்கு காவேரி வந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க அவ்வளோதானே? சரி ஓகே, காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ரூமுக்கு போகிறாரு. துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எங்கே என்னென்னு போய் பாருங்கங்க அப்படின்னோடனே உடனே வந்து தாத்தா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து, என்ன வச்சு பண்ணிகிட்ருக்க? இல்லை தாத்தா, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க நான் விரும்பல தாத்தா, அதான் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, இந்த தாத்தா பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னோடனே, தாத்தா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும்னு நினச்சேன் தாத்தா, ஆனால் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா, நம்ம வாரிசு காவேரி வயித்துல வளர்ந்துட்டுருக்கு தாத்தா. என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. காவேரி வந்து பார்த்தது, அவங்களுக்கு வந்து நம்ம மயக்கமானது, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கினது, நடந்த விஷயங்கள், இப்போ வந்து காவேரி வீட்டில் பேசுனது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, இப்போவே நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லலாம்ப்பா இந்த விஷயத்த, பாட்டி கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க, காவேரி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடலாம்ப்பா. இல்லை தாத்தா அது முடியவே முடியாது, பாட்டிக்கிட்ட சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் காவேரி அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஏதோ பணத்தை பற்றியோ ஏதோ பற்றி பேசிட்டாங்கன்னா அப்புறம் காவேரி நிரந்தரமாக என்னை விட்டு பிரிஞ்சிடுவா தாத்தா, எனக்கு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்றாரு. ஒன்றாவது விஜய், இல்லை இல்லை தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் கிளம்பும் போது தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வழி அனுப்பிச்சி விடுங்க, பாட்டியை நீங்கள் தான் சமாளிக்கணும் புரியுதா அப்படின்னோடனே, சரிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து கூட போகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய் வெளியே போகிறது பார்த்து.